பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. பாருங்கள், கர்த்தர் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அநேகரால் தள்ளப்பட்டார், அநேகரால் ஒதுக்கப்பட்டார். ஆனால் அவரே எல்லா சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக மாற்றப்பட்டார். பாருங்கள், நமக்காக சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவரே அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அவர் நமக்காக பரீட்சணங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமாய் விலையேற பெற்ற கல், விலையேற பெற்ற அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அது திட அஸ்திபாரம் உள்ளது. அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எந்த சூழ்நிலை வந்தாலும், சூழ்நிலைகள் எப்படியாய் மாறினாலும் அவன் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அவரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளை கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்கள், விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகையால் அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். பாருங்கள், அந்த கல்லுக்கு விரோதமாக எவை எழும்பினாலும் அவர் நொறுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த மனிதன் கூப்பிட்டாலும் அவர், எந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதிலளிக்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்தால் நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒதுக்கப்பட்டாலும், அவரே இந்த உலகத்தில் வந்தபோது ஒதுக்கப்பட்டார் என்றால் நீங்களும் நானும் அவருடைய கைவேலையாய் காணப்படுகிறோம். அவர் உருவாக்கின மண் பாண்டங்களாய் காணப்படுகிறோம். அநேகம் பாடுகள் வந்தாலும் மண் பாண்டங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சகலவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரில் விசுவாசம் வைப்போம். அவரே நமக்காய் மூலைக்கு தலைக்கல்லானார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.